அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? அப்படிங்கிற மாரி, பொதுவா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்போ, நடிகர்லாம் கட்சி ஆரம்பிச்சு, இந்த நாட்ட புடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இது எந்த காலத்திலயும் நடக்காது அப்படின்னு சொல்லி, திமுக உள்பட அனைத்து கட்சிகளும் பேசுனாங்க. ஒரு சில கட்சிகள் புது கட்சி வரட்டும் அப்படின்னு சில பேர் ஆதரவும் குடுத்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல த தலைவர் விஜய் அவர்கள் அதோட வளர்ச்சி மிக பிரம்மாண்டமாகும்போது, அனைத்து ஊடகத்திலயுமே பார்த்தீங்கன்னா, அது பர்சன்டேஜ் வாக்கு சதவீதம் அதிகரிச்சுட்டே போகும்போது, கருத்து கணிப்பில என்ன சொன்னாங்க, இது வேணா ஒரு 10 சீட்டு, 5 சீட்டு ஜெயிக்கிறக்கு வேணா ஆகுமே தவிர, மத்தபடி தலைவர் விஜய் அவர்கள் வந்து எந்த காலத்திலயுமே முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து தெலுங்கு தேசத்தில நம்ம சிரஞ்சீவி ஆரம்பிச்ச மாரி தான் போயிரும் அப்படின்னு ஒரு பக்கம் பேசுனாங்க. அதுக்கு அடுத்தது இப்போ சிபிஐ வழக்கு, இந்த கரூர் சம்பவத்தையெல்லாம் வச்சு தாவேகா தலைவர் விஜய் அவர்களோட அந்த கட்சி வந்து அஸ்தமனமாயிரும். இதுக்கப்புறம் அவங்களால எந்திரிக்கவே முடியாது அப்படின்னு ஒரு விவாதம் போயிட்டு இருந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி அதையெல்லாம் முறையடிச்சு அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்து, அதுக்கப்புறம் வரும்போது இடையில இந்த குடும்ப பிரச்சனை. குடும்ப பிரச்சனையெல்லாம் அத நான் பார்த்துக்கிறேன்னு அவர் மேடையில சொன்னதுக்கப்புறம், அது கொஞ்சம் சால்வ் ஆகி, இப்போ மீண்டும் சிபிஐக்கு டெல்லிக்கு போயிருக்காரு. அத வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில, உடனே பிஜேபி அழுத்தம் கொடுத்து, தாவேகாவ வந்து எப்படியாவது அந்த கூட்டணிக்குள்ள சேர்த்திருவாங்க அப்படின்னு பேசப்பட்ட நிலையில, இன்னைக்கு இருக்கிற திமுக ஆதரவாளர்கள் எல்லாருமே என்ன என்ன வ பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, விஜய் பாஜக பக்கம் போனா அப்படின்னா, ஆ விஜய்யோட இந்த தாவேகா தமிழக வெற்றிக் கழகம் இதோட முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் விஜய் அவ்வளோதான் அப்படி. உங்க கதை என்னடா கதை? டேய்! ஒரு பக்கம் கட்சி ஆரம்பிச்சப்ப இந்த கட்சி இருக்கவே கூடாதுன்னு நெனச்சவங்க நீங்க. இப்ப என்னடா புது அக்கறை உங்களுக்கு தாவேகா மேல? தாவேகா வந்து அழிஞ்சிருமாம் பிஜேபி கூட சேர்ந்தா. இது புது கதையால இருக்குது. இது சொல்லுவாங்கல்ல, என்னடா புதுசு புதுசா பொருளை கிளப்புறீங்களடாங்கிற மாரி. என்னடா உங்க திமுக காரங்களுக்கு என்னதான்டா பிரச்சனை? ம். இப்ப என்ன பண்றாங்கன்னா, எடப்பாடிய வந்து இவங்க காப்பாத்துறாங்களாம். எந்த காலத்திலும் செந்தில் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. எந்த காலத்திலும் எடப்பாடி அவர்கள் வந்து தாவேகா வந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறக்கு விட்டுறக்கூடாது. அதில உறுதியா இருக்கணும். அப்படி தாவேகா வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில வந்து, அது வந்து எடப்பாடி அதிமுகவையே அழிச்சு அது ஒரு கூட்டணி ஆட்சி அமையும். கூட்டணி ஆட்சி அமைஞ்சா அது பிஜேபி ஆட்சி ஆயிரும். அப்படி எத்தனை காலத்துக்கு தாண்டா இதையவே உருட்டுவீங்க? புதுசா ஏதாவது உருட்டுங்க. புதுசா ஏதாவது கண்டுபிடிச்சு, ஏதாவது அரசியல் சார்ந்து ஏதாவது உருட்டுனீங்கன்னா பரவால்ல. புதுசு புதுசா, தினுசு தினுசா உருட்டுறீங்களாடா டேய்! திமுககாரங்களா! கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்கடா. ம். உங்களுக்கெல்லாம் பால்டாயில் உதயநிதிய வச்சுக்கிட்டு பாலிடிக்ஸ் பேசுற நீங்க, தலைவர் விஜய் மட்டும் சினிமாக்காரரு. உதயநிதி அப்படியே பூரா போராட்டத்தில கலந்துக்கிட்டு, அவங்க அப்பா மிசாவுல எப்படி கைதானாரோ, இவரு எதில கைதானாருன்னு தெரியல. அப்படி ஆட்சிக்கு பிடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. கொஞ்சமாவது லாஜிக்கா யோசிங்க. ஒருத்தர் தனிப்பட்ட வளர்ச்சி இந்த அளவுக்கு வளருது அப்படிங்கிற பட்சத்தில தாவேகா தலைவர் அவர்கள் நான் நேத்து தான் ஒரு வீடியோ போட்டேன். ஆதாரம் இல்லாம எதையும் பேசக்கூடாது. ஆதாரமற்று எந்த ஒரு செய்தியும் நம்ம சொல்லிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அதில தெளிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எந்த இதுவும் பேசுறதில்ல. ஆனா நீங்க ஒரு ஆதாரமற்ற ஒரு சில விஷயங்கள பேசும்போது, அது திருப்பி அதுக்கு பதில் குடுக்காம இருக்கவும் முடியல. நான் மீண்டும் பதிவிடுறது அது ஒண்ணு தான். பாஜக கூட போய் கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற தலைவர் விஜய் அவர்கள் அப்படி ஒரு எண்ணம் அவருக்கு இருந்துருந்துச்சுன்னா, அவருக்கு தனியா கட்சி ஆரம்பிச்சிருக்க வேண்டிய எண்ணமெல்லாம் கிடையாது. எப்படி அண்ணாமலை எப்படி பிஜேபியில போய் அந்த கட்சிய வளர்க்கறக்காக எப்படியெல்லாம் வேலை செஞ்சாரோ, ஒண்ணுமே இல்ல. இவருக்கு வந்து தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு மாஸ் இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள. அந்த மாஸ வச்சு கொண்டு அவர் பிஜேபியில சேர்ந்திருந்தாருன்னு வச்சுக்கங்களேன், அந்த கட்சியில சேர்ந்தது அப்புறம் அவருக்கு இந்த சிபிஐ வழக்க சந்திக்கன்னு அவசியம் இருந்திருக்காது. இப்படி ஊடகத்தில பரப்புற அந்த வதந்திகளுக்கு அவரு பதில் விளக்கம் குடுத்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அவர் நினைச்சிருந்தா பிஜேபியில என்னைக்கோ இணைஞ்சிட்டு போயிருக்கலாம். அவர் நோக்கம் வந்து ஒரு கட்சி மேல கட்சி தாவி போய் அந்த கட்சிக்காக உழைக்கிறங்கிற எண்ணமெல்லாம் இல்ல. அவரு அ தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பிச்சதே வந்து மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தான். அந்த மக்கள் எதனால பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லப்போனா
இந்த சொன்னாங்கள்ல, இந்த பணம் மதிப்பிழப்பு நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, அப்போ மக்கள்லாம் ரொம்ப சிரமத்தில் இருந்தப்ப அதுக்கு பேட்டி குடுத்திருந்தாரு. எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அப்படி மத்திய அரசா இருந்தாலும், எந்த அரசா இருந்தாலும் சரி, மக்களுக்கு பிரச்சனை வர்றப்போலாம் அவர் எல்லா இடத்துலயும் குரல் குடுத்துருக்காரு. அது பார்க்காத உங்க கண்ணு தப்பே தவிர, உங்களோட இது தவறே தவிர, அவர் எந்த விஷயத்துக்கு குரல் குடுக்கல அப்படின்னு பேசுறது அபத்தமான பொய்யு. ஆனா நீங்க நெனைக்கிறது 100% நடக்காது. அவர் பிஜேபி கூடலாம் போய் கூட்டணி வைக்கணுங்கிற அவசியம் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு கிடையாது. அவர் கண்டிப்பா தனிச்சு போட்டியிடுவாரு. ஆனா, எல்லாரும் சொல்ற மாரி இந்த 2026 தேர்தல் தலைவர் விஜய் அவர்கள் இல்லாம யாராலயும் ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற ஒரு கட்டத்தில இந்த தமிழ்நாடு தேர்தல் உங்களுக்கு உணர்த்தும்னு நெனைக்கிறேன். இதுக்கு மேல திமுககாரங்க வதந்திகள பரப்பாம உண்மைத்தன்மை என்னமோ அத மட்டும் பேசுங்கடா டேய்! வணக்கம்.